ஸோ இப்போ நம்ம 12ஆம் வகுப்பு இயற்பியல் டாப் 10 5 மார்க்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப்பே பண்ணாதீங்க. உங்கள் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின்னழுத்தம் அதனுடைய சிறப்பு நேர்வுகளும் முடிக்கணும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் வீட் ஸ்டோன் சமணச்சுற்று, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீண்ட நேரான கடத்தியில் ஏற்படும் காந்தப்புலம், தொடர் ஆர்எல்சி சுற்று, மின்காந்த அலைகளின் பண்புகள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி சமன்பாடு அது எழுதும் போது பக்கவாட்டு உருப்பேக்கமும் சேர்த்து எழுதணும். அதுக்கடுத்து லென்ஸ் உருவாக்குபவரோட சமன்பாடு மற்றும் அதனுடைய முக்கியத்துவம். அண்ட் தென் ஒளியின் சமன்பாட்டை பற்றி ஐன்ஸ்டீனின் விளக்கம், டேவிசன் ஜெர்மர் சோதனை, அதுக்கடுத்து அரை அழை திருத்தி முழு அழை திருத்தி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து அடிஷ்னலாக நம்ம ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் படிக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிசியோ முறை, ஒளியின் வேகத்தை கண்டறிவதற்கான ஃபிசியோ முறை. ஓகே? ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது மட்டும் படிச்சுமா போதுமான்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இதை படிக்காமல் எக்ஸாம் ஆளுக்குள்ளே நீங்கள் காலை வச்சிடாதீங்க. ஓகேவா? ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 55 மார்க்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை நான் இங்கே ரிலேட்டட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வந்து அதிக ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. இதெல்லாம் எழுதி பாருங்கள், திரும்ப திரும்ப படிங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? தட்ஸ் இட்.